ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. என்னுடைய ராசியான இடம் இதெல்லாம். இந்த இடத்த விட்டுட்டு நான் அங்கிட்டு போய் வீடியோ எடுக்கிறது, எனக்கு அந்த வீட்டில் வீடியோ எடுக்கிறது பிடிக்கவே இல்லை. ஏன்னா அது இந்த ஒரு சூழ்நிலையை விட்டுட்டு அங்கே போய் 4 செவத்துக்குள்ளே வீடியோ எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2024 நான் வாங்கின மொத்த சம்பளம் எவ்வளவு, நான் எப்படி கஷ்டப்பட்டு வாங்கினேன் அப்படிங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதில் வந்து நான் எதையுமே மறைக்கலை. நான் வாங்கின மொத்த சம்பளத்தையும் நான் உங்கள்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கேன், எத்தனை மாதம் வாங்கியிருக்கேன், நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களுமே யூடியூப்பில் நிறைய சம்பளம் வாங்கணுன்ட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு மானிட்டேஷன் ஆகாமலே நிறைய 4 வருஷம் 5 வருஷம் ஒருத்தவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, 8 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, இன்னும் சம்பளம் வாங்கலைன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு இது வந்து விளையாட்டை ஆரம்பித்ததான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இது ஒரு விளையாட்டாக எங்கள் வீட்டுக்கார் வந்து என் பையன் சும்மா விளையாடுறத எடுத்து போட்டு விட்டார். போட்டு விட்டுட்டு என்கிட்ட சொன்னார், நீ வேணால் சமையல் வீடியோ வேணால் போட்டு பாரேன் அப்படின்ட்டு. எனக்கு முதல்ல எடிட்டிங் எதுவுமே பண்ண தெரியாது. எடிட்டிங்லேருந்து வீடியோ எடுக்கிறதுலேருந்து அப்லோடு பண்ணுறது வரைக்கும் நானே தான் பண்ணுவேன். எங்கள் வீட்டுக்காரர் அப்போ எனக்கு எதுவுமே சப்போர்ட்டு கிடையாது. அப்புறம் வந்து குக்கிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குக்கிங்கில் எனக்கு வந்து ரொம்ப வியூஸு போகவே இல்லை. மீன் போட்டால் போகும், இல்லை டிஃப்ரெண்ட்டாக எதாவது நண்டு இந்த மாதிரி நான்வெஜ் போட்டால் மட்டும்தான் போகுமே தவிர, நம்ம ஒரு ஸ்நாக்ஸோ ஒரு ஸ்வீட்டோ இந்த மாதிரி எதாவது கஷ்டப்பட்டு செஞ்சோம்னா போகாது. அப்படிங்கும்போது என்னால் முதல் போட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா சமையல் வீடியோங்கும்போது ஒரு டிஷ்ஷு நம்ம எடுத்து போடணுன்னா ஒரு 100 ரூபா செலவாகும் எனக்கு. அப்புறம் நின்று வீடியோ எடுக்கும்போது ஒரு டிஷ்ஷு நம்ம வீட்டில் சும்மா சமைக்கும்போது ஒரு சட்னியை 10 நிமிஷத்தில் சமைச்சு செஞ்சுருவோம், வதக்கி அரைச்சிருவோம். ஆனால் வீடியோ எடுக்கும்போது அந்த சட்னியை நம்ம ஸ்லோ பண்ணி வச்சு அதை கலருக்கு ஒரு வாட்டி எடுத்து எடிட் பண்ணும்போது ஒரு வாட்டி எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட மேலேயே ஆயிரும். அப்புறம் நம்ம அந்த கால் வலிக்க நின்று வீடியோ எடுக்கிறது எனக்கு கால் வலி வேறு வந்துடுச்சு. இந்த மாதிரி சமையல் வீடியோ எடுக்கும்போது நிறைய கஷ்டப்பட்டேன். அதில் வந்து எனக்கு பலனே கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காமெடி பண்ணும்போது கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அப்புறம் வந்து விவசாயத்தை பற்றி பேசும்போது நிறையவே ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ரொம்பவே சந்தோஷம். அதில் தான் எனக்கு கொஞ்சம் ஹிட் ஆச்சு என் சேனல். சப்ஸ்கிரைபர் வந்ததே லைவ்னாலையும் ஷார்ட்ஸ் மூலியமாக தான் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தது. லைவை விட விவசாயத்தை பற்றி நான் போட்ட ஷார்ட்ஸும் சரி, எங்கள் அலுமினிய பாத்திரத்தை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். அதுலேயே எனக்கு ஒரு 45,000 சப்ஸ்கிரைபர் ஒரே ஷார்ட்ஸில் வந்துச்சுங்க. இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு ஷார்ட்ஸ் மூலிமா சப்ஸ்கிரைபர்லாம் வராங்க. சரி, நான் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன், மானிட்டேஷன் ஆக எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? நானும் கொஞ்ச நாள்லலாம் மானிட்டேஷன் வாங்கலைங்க. எனக்கு கிட்டத்தட்ட 11 மாதம், அதாவது 1 வருஷத்துக்கிட்ட வந்துருச்சு. எப்போ என் சேனல் மானிட்டேஷன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2024 ஜனவரி மாதம் கரெக்டாக தைப்பொங்கல் அன்னைக்கு, மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மானிட்டேஷன் வாங்கிட்டேன் என் சேனலில். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வாங்கினேன். இது வந்து ஈஸியாலாம் கிடைக்கல எனக்கு. மானிட்டேஷன் ஆன பிறகு தான் எனக்கு இந்த ஷார்ட்ஸு வீடியோலாம் கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து மானிட்டேஷன் வாங்கி எத்தனை நாள் கழித்து சம்பளம் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 10ஆம் தேதி என்னமோ மானிட்டேஷன் ஆச்சு. நான் சம்பளம் வாங்கினது ஜூலை மாதம் 25ஆம் தேதி எனக்கு சம்பளம், மொதல் சம்பளம். கிட்டத்தட்ட மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் 6 மாதம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பளம் வாங்கினேன். மொதல் சம்பளம் 9,000 சில்லற, 9,400 ரூபாயோ என்னமோ வாங்கினேன் மொதல் சம்பளம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு ஒரு எத்தனை வருஷம், ஒரு 8 வருஷம் ரொம்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்திருப்போம். வீட்டுக்குள்ளேயே நம்ம வீட்டு வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்த எனக்கு ஒரு சம்பளம் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுலேருந்து நான் 1 ரூபா கூட செலவு பண்ணலை. 5,000 ரூபா மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டேன். மிச்சம் 4,000 ரூபாயை என் வீட்டுக்கார்ட்ட தான் எதை கொடுத்தேன், எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை. அது வீடியோ என்ன செஞ்சுருப்பேன்ட்டு அந்த சம்பளம் வாங்கினதுப்போ வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தா தான் எனக்கு ஞாபகம் வரும். கிட்டத்தட்ட வந்து சம்பளம் எத்தனை மாதம் வாங்கினேன்னா, ஒரு 5 மாதம் வாங்கியிருக்கேங்க. என் மொத்த சம்பளம் என்னன்ட்டு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். தர்ணு சரி வேண்டாம், உங்களே வந்து ரொம்ப காக்க வைக்கக்கூடாது, சொல்லிடுறேன். என்னுடைய மொத்த சம்பளம் எத்தனை வாட்டி வாங்கினேன் 2024 மாதம் அப்படின்னா,
ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஜூலை இல்லை சாரி ஜூலை மாதம் $100 வந்துச்சு. ஆகஸ்ட் மாதம் தான் அந்த சம்பளத்தை கொடுத்தாங்க. சாரி ஆகஸ்ட் மாதம் தான் அந்த சம்பளம் வாங்கினேன். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மொத்தம் 5 மாதம் சம்பளம். மொத்த சம்பளம் எனக்கு 60,000 வந்திருக்குங்க எல்லாமே சேர்த்து. நான் இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 30,000 போட்டு வச்சுட்டேன். 60,000 30,000 மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வச்சுருக்கேன். மிச்ச காசு வந்து செலவு பண்ணிட்டோம். வீட்டுக்கு இந்த மாதிரி லோன் கட்டியிருக்கேன். லோன் வந்து இப்போ ஒரு 4 மாதம் கட்டியிருக்கேன். 4 மாதமாக 3 மாதம் கட்டியிருக்கேன். 9,000 அது ஒரு சில்லறை. நான் 10,000 லோன் கட்டியிருக்கேன். மொத்தம் 40,000 எனக்கு வந்து நான் வந்து அது சேவிங்ஸ் மாதிரி தான். 30,000 சேவிங்ஸில் இருக்குது. 10,000 நான் வாங்கின கடனுக்கு லோனு கட்டியிருக்கேன். வீட்டில் சும்மாவே இருக்கிற நம்ம சும்மா இருக்கிறோன்னா நான் அப்படி சொல்ல வரல. வீட்டு வேலை செய்கிறோம். ஒரு வருமானத்துக்கு நம்ம வீட்டை விட்டு பிள்ளைகளை விட்டு நம்ம வெளியில் போக முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வீட்டில் இருந்து நம்ம கையில் காசு வருதுங்கும்போது சந்தோஷம் தானே. நீங்களுமே என்னை மாதிரி நிறைய பெண்கள் வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன திறமை இருக்கோ வீடியோ எடுத்து போடுங்க. கண்டிப்பாக உங்களால் சம்பாதிக்க முடியும். குக்கிங் போடுறவங்க குக்கிங்கில் தான் இப்போ கொஞ்சம் யாருக்கும் போக மாட்டேங்குது. முடிஞ்சளவு குக்கிங்கை தவிர்த்துட்டு உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை போடுங்க. எதுவுமே இல்லைன்னா கூட கொஞ்சம் லைவ் போடுங்க. மானிட்டேஷன் ஆகிற வரைக்கும் லைவ் போடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா காமெடி பண்ணுறீங்களா, ரீல்ஸு, பாட்டு, வெறும் பாட்டுக்கு வாயச்சே சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோலாம் இருக்குல்ல, ஷார்ட்ஸ் ஸ்வைப் பண்ணி பார்க்குறீங்களே, அதெல்லாம் 1 லட்சம் போச்சு அப்படின்னா அதில் சம்பளம் நிறைய வரும்னு நினைக்காதீங்க. ஷார்ட்ஸ் வந்து 10 செகண்ட் 15 செகண்டு தானே. அதுக்கு வந்து 1 லட்சம் வியூஸ் போனால் $1 வரும். அதாவது 1 லட்சம் பேர் பார்த்தாங்க அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு $84 தாங்க. அதே அந்த வீடியோ வந்து 1 லட்சத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அதுலேயே ஒரு 8,000 7,000 சம்பாரிச்சிருவாங்க. 1 லட்சம் போனால் 7,000 8,000 சம்பாரிச்சிருவாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கு இவ்வளோ சம்பளம்னு இருக்குது. இதுலேயே எதில் அதிகமான சம்பளம் யூடியூப்பில் வீடியோ போட்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக் சேனலுக்கு தாங்க. டெக் சேனல்னால் இந்த புது ஃபோனு இந்த மாதிரி வருது, யூடியூப் பற்றிலாம் போடுறாங்கல்ல, டிப்ஸ் வீடியோலாம் போடுறாங்கல்ல, யூடியூப் பற்றி டிப்ஸ் வீடியோலாம் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் யூடியூப்லேயே அதிக சம்பளம் வந்து வரும். எப்படி நான் சொல்கிறேன்னா, நான் யூடியூப்பில் வாங்கின சம்பளம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். யூடியூப்பில் நான் நம்பி ஏமாந்துட்டேன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து யூடியூப்புன்னு ஹெட்லைன் வச்சதுனாலே என்னவோ நிறைய அதில் வந்து கொஞ்சம் டாலர் வந்து எனக்கு வந்துச்சு. அதில் தான் அந்த மாதம் மட்டும் நான் 14,000 சம்பளம் வாங்கினேன். என்னுடைய உண்மையான சம்பளத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு யூடியூப்பு கண்டிப்பாக ஒரு கை கொடுத்துருக்கு. ஆனால் இப்போது 2025 மாதம் எனக்கு சம்பளம் வராதுங்க. ஏன்னா எனக்கு இந்த மாதம் இன்றைக்கி தேதி 31 $70 தான் வந்திருக்கு. இந்த மாதமேமோ $100 வந்தால் மட்டும்தான் சம்பளம் வரும். $100 வந்துச்சுன்னா ஒரு 8,000 பணங்க. 8,000 கண்டிப்பாக வரும். 8,400 வரும். $100 வந்துச்சுன்னா அந்த வரி கிரியெல்லாம் பிடிச்சது போக 8,500 நம்ம கைக்கு வரும். அவ்வளோதான் வரும். இந்த மாதம் எனக்கு $70 தான் வந்திருக்கு. அதனால் இப்போ இந்த மாதம் என்ன நம்ம சம்பாரிச்சோமோ அது அடுத்த மாதம் சம்பளமாக வரும். நான் $70 வந்ததுனால எனக்கு அடுத்த மாதம் ஜனவரி மாதம் சம்பளம் வராது. ஆனால் பிப்ரவரி மாதம் சம்பளம் வாங்கிடுவேன். ஏன்னா அந்த பேலன்ஸ் $30ங்கிறதுனால பிப்ரவரி பாதியில் ஒரு 20 தேதிக்குள்ளே அந்த $30 வந்துடும். அதனால் பிப்ரவரியில் சம்பாதிக்கிறது மார்ச்சில் தான் எனக்கு சம்பளம் வரும். சாரி ஜனவரியில் சம்பாதிக்கிறது பிப்ரவரி கடைசியில் சம்பளம் வந்து வரும். அதனால் 2025 துவக்கமே நமக்கு ரொம்ப இப்படித்தான் இருக்குது. தருணை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தருணுக்கு வந்து ஒரு சனிக்கிழமை வாக்கில் தான் தையல் பிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு. பாய்.